Indian Premier League T20 series ஓட 30th மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடையில் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூருல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெங்களூரு பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், ஸ்மால் பவுண்டரி சைஸஸ் வேற, பேட்டிங் பேரடைஸாக தான் இருந்திருக்கு. இந்த சீசனில் 3 மேட்சுங்க நடந்தது. 3 மேட்ச்லையும் 175+ ரன்ஸ் வந்தது. பட் இங்கே லோ ஸ்கோரிங் பிச்சும் இருக்கு. பேட்டிங் பிச்சு கொடுத்து RCB இங்கே ஆடின 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. தென் SRHல நல்ல பவர் ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. RCBயோட பவுலிங்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஸோ பவுலிங் பிச்சு கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் லக்னோ ஸ்கோர் பண்ண 181 ரன்ஸை சேஸ் பண்ண முடியாமல் 153 ரன்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணாங்க RCB. கிராண்ட் லீக்கில் பவுலிங்குக்கு ஃபேவராக ஒரு டீம் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ஹாட்டான கண்டிஷன் வேற. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இன்கேஸ் டியூ இருந்தால் பவுலர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. இந்த சீசனில் இங்கே நடந்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓவராலாக இங்கே 158 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 70 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 86 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 167 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 263 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 82 ரன்ஸையும் RCB தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 48 டைம்ஸும், 150 to 189 68 டைம்ஸும், above 190 42 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. SRH லாஸ்ட் மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் கொஞ்சம் சொதப்பிச்சு. பட் நிதிஷ் ரெட்டி தனியாளாக ஃபைட் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்தார். தென் பவுலிங்கில் உனாட்கட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. உம்ரான் மாலிக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். தென் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் டிராவிஸ் ஹெட்டுக்கு பதிலாக ட்ரிப்பாதியை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்கேஸ் SRH பேட்டர்ஸ் நல்லா ஆடிட்டா இம்பாக்ட் சப்பில் மயங்க் மார்க்கண்டேவை ட்ரை பண்ணுவாங்க. RCB லாஸ்ட் 4 மேட்சும் கண்டினியூஸாக லாஸ் ஆயிருக்காங்க. RCBயோட பவுலிங் ரொம்ப புவராக இருக்குது. இன்க்ளூட் முகமது சிராஜ் எல்லா பவுலர்ஸும் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 4 சேஞ்சஸ் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கும் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச்சில் மேக்ஸ்வெலுக்கு சின்னதாக தம்பு இன்ஜரி ஆச்சு. மேக்ஸ்வெலுக்கு இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. மேக்ஸ்வெல் இல்லாமல் இருந்தால் கேமரன் கிரீன் உள்ளே வருவார். தென் வில் ஜாக்ஸை பேட்டிங் ஓப்பன் பண்ண வைக்கிறது பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். இம்பாக்ட் சப்பில் லாஸ்ட் மேட்ச்சில் பட்டிடர் தென் சௌரவ் சௌகான் கடையில் ஸ்வாப் இருந்தது. RCB விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 6th ரவுண்டில் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் SRH 22 இன்னிங்ஸில் ஒரு 50 கூட அடிச்சதில்லை. பட் ஆவரேஜாக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் சேம் 20-25 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கோலி லாஸ்ட் மேட்ச் சரி ஆடலை. பட் அதுக்கு முந்தின மேட்ச் RRக்கு எகேன்ஸ்டாக 100 அடிச்சிருந்தாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் SRH 35 ஆவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு அகேன்ஸ்ட் SRH. இந்த வென்யூவில் 41 ஆவரேஜில் 2800+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூ விராட் கோலியோட ஃபோர்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டீசெண்டாக ஆட முடியும். பட் எகேன்ஸ்ட் புவனேஸ்வர் IPLல 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் எகேன்ஸ்ட் பேட் கமின்ஸ் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடியிருக்காரு. தென் விராட் கோலி இனிஷியலாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர். அகேன்ஸ்ட் LSG மணிமாறன் சித்தார்த்து கிட்ட அவுட் ஆயிருந்தார். ஸோ SRH ஏர்லியாக பவர் பிளேயில் ஷபாஸ் அகமதை 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண வைப்பாங்க. கோலி எப்பவும் குவாலிட்டி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடுவார். பட் பார்ட் டைம் பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆகிறத வாடிக்கையாக வச்சுருக்காரு. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணணும். பட் இது பெங்களூர் பிச், இங்கே பெரிய ஸ்கோர் அடிக்கவும் முடியும். டூப்ளசிஸ் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. பட் இந்த சீசனில் கன்சிஸ்டண்டாக ஆடலை. டூப்ளசிஸ் எகென்ஸ்ட் SRH சூப்பராக ஆடிருக்காரு. 45 ஆவரேஜில் 484 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 50s அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 47 ஆவரேஜில் 465 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் பேட் கமின்ஸ் IPLல சூப்பராக ஆடியிருக்காரு. பட் ODIஸில் 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் அகேன்ஸ்ட் உனாட்கட் IPLல 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஃபாஃப் டு பிளஸிஸும்
இனிஷியலாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர். ரஜாட் பாட்டிடர் லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. கண்டிப்பாக அது ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்டாக இருக்கும். ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டா கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. அகேன்ஸ்ட் SRH ஒரு மேட்ச் பேட் பண்ணி அதில் 48 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கும் பட்டிடர் நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. மஹிபால் லாம்ரார் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் லக்னோ சூப்பராக ஆடி இருந்தார். அகேன்ஸ்ட் SRH 2 இன்னிங்ஸில் 40 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் SRH டெத் ஓவர்ஸில் நட்ராஜன் மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க, அதையும் கன்சிடர் பண்ணணும். சௌரவ் சௌஹான் லாஸ்ட் மேட்ச்ல இம்பாக்ட் சப்பில் உள்ள வந்திருந்தாரு. டொமஸ்டிக் ஃபார்ம் ஆவரேஜாக இருக்கு. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் ஒரு 100ம் 2 50ஸும் அடிச்சிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். பட் இங்கே ரொம்ப டவுனில் ஆடுறாரு, சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். கிளென் மேக்ஸ்வெல் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்கு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் லக்னோ அண்ட் பஞ்சாப் இந்த வென்யூவில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுலிங்கில். அகேன்ஸ்ட் SRH 28 ஆவரேஜில் 339 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் புவனேஸ்வர் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் நட்ராஜனுக்கு எகேன்ஸ்டா IPL ஒரு தடவையும் தென் இன்டர்நேஷனல் T20ஸில் 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு பேட்டிங்கில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் குவாலிட்டி பிளேயர் எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம். SRH ஓப்பனிங்கில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல் பவர் பிளேலேயே பவுலிங் போட சான்ஸ் இருக்கு. பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ், தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். வில் ஜாக்ஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்லா அட்டாக்கிங்காக ஆடக்கூடிய பிளேயர். பவர் பிளேயில் ஆடுறதால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். கிரவுண்ட் சைஸஸ் வர கொஞ்சம் சின்னது. ரீசெண்டாக பங்களாதேஷ் T20யில் ஓப்பனிங்கில் ஆடி 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு 50 பால்ஸில். தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. SRHல ஓப்பனர்ஸ் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ பவுலிங் ஓப்பன் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. குவாலிட்டி பிளேயர் கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. பட் பேட்டிங்கில் எகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தென் லெக் பிரேக் பவுலர் ரொம்பவே தடுமாறி இருக்காரு. முகமது சிராஜ் ரீசன்ட் ஃபார்ம் கன்சிஸ்டண்டாக இல்லை. சம்டைம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சம்டைம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. பவர் பிளேல 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் SRH 10 மேட்ச்சில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் சிராஜ் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகேன்ஸ்டாக டீசெண்டாக பவுல் பண்ணுவார். டிராவிஸ் ஹெட்டை ODIயில் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் ட்ரிப்பாதியையும் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ சிராஜ் 1-2 விக்கெட்ஸ் இந்த மேட்சுக்கு மினிமம் எடுக்க முடியும். ரீஸ் டாப்லி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சில் விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல. ரொம்ப எக்ஸ்பென்சிவா பவுல் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. பவர் பிளேல 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு. டாப்லி இந்த வென்யூல 2 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆகாஷ் தீப் லாஸ்ட் மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் எக்கனாமி 15+ இருந்தது. நல்ல பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. தென் மிடில் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. வைஷாக் விஜயகுமார் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. பெங்களூர் பிச்சில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே 6 மேட்ச்சில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல ஆகாஷ் தீப் தென் வைஷாக் விஜயகுமார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். SRH விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் சீசனில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு எகேன்ஸ்ட் RCB. 2 இன்னிங்ஸில் 136 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகேன்ஸ்ட் RCB நல்லா ஆட முடியும். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹெட் எப்பவும் டூர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் 1-2 மேட்ச்ல நல்லா ஆடுவார். தென் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. டிராவிஸ் ஹெட் பழைய RCB பிளேயர். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 81 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் பவர் பிளேல குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். டிராவிஸ் ஹெட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ரொம்பவே தடுமாறக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 80-90 ரேஞ்சில் தான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. தென் நிறைய தடவை அவுட்டும் ஆயிருக்காரு எகேன்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ RCB வில் ஜாக்ஸ் இல்லை மேக்ஸ்வெல்லை இனிஷியலாக பவுல் பண்ண வச்சு டிராவிஸ் ஹெட்டை அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு RCB திங்க் பண்ணுவாங்களா? டவுட்டு தான். அபிஷேக் சர்மா சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பவர் பிளேல குயிக்காக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் RCB 7 இன்னிங்ஸில் 132 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 22 ஆவரேஜில். இந்த வென்யூவில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்.
ஆவரேஜாக 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் அபிஷேக் சர்மாவும் இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ராகுல் திரிபாதி சூப்பர் பிளேயர், பட் இம்பாக்ட் சப்ல உள்ள வர்றாரு. சம்டைம் SRH பேட்டர்ஸ் நல்லா ஆடிட்டா வேற பவுலர்ஸை இம்பாக்ட் சப்ல எடுத்துட்டு வருவாங்க. அகேன்ஸ்ட் RCB 41 ஆவரேஜில் 324 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் சிராஜ் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பிளேயிங் லோனில் இருந்தால் மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க, குவாலிட்டி பிளேயர். அப்துல் சமாத் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஹேடன் மார்க்ரம் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் பெங்களூரும் கிரேட்டாக இல்லை. 3 இன்னிங்ஸில் 59 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர். இன்கேஸ் இயர்லியாக ஒரு விக்கெட் லூஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். நிதிஷ் ரெட்டி லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்ல பிளேயர். டொமஸ்டிக்கில் சூப்பர் ஃபார்மில் இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். 4th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. விக்கெட்டும் எடுக்க முடியும். மஸ்டா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஷபாஸ் அகமது பழைய RCB பிளேயர். பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் பவுலிங் ஓப்பன் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. பேட்டிங்லையும் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் சம்டைம் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. பட் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா குயிக்காக 15-20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் விக்கெட் எடுக்கிற பவுலர். பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் பெங்களூர் 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நல்லா பவுல் பண்ண முடியும். மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளசிஸுக்கு எகேன்ஸ்டாக ODIஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. புவனேஸ்வர் லாஸ்ட் 2 மேட்சாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. எக்கனாமியும் சூப்பராக இருக்குது. பவர் பிளேயில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் RCB 21 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெல்ல 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் விராட் கோலியை 4 தடவை அவுட் பண்ணியிருக்காரு IPL. இந்த மாதிரி ஸ்மால் வென்யூவில் கண்ட்ரோலாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நட்ராஜன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். அகேன்ஸ்ட் RCB 8 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நட்ராஜன் மேக்ஸ்வெல்ல 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். புனாட்கட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. பட் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் RCB 10 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஃபாஃப் டு பிளசிஸை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. மயங்க் மார்க்கண்டே இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், பேட்டர்ஸில் விராட் கோலி, டு பிளசிஸ், தென் அபிஷேக் சர்மா. ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், தென் நிதிஷ் ரெட்டி. பவுலர்ஸில் பேட் கமின்ஸ், நட்ராஜன், முகமது சிராஜ், தென் வைஷாக் விஜயகுமாரை ட்ரை பண்ணலாம். இதில் டு பிளசிஸுக்கு பதிலாக பட்டிடரை வேணால் ட்ரை பண்ணலாம். தென் ஸ்மால் லீக்கில் டிராவிஸ் கிட்ட ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க், பட் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக மார்க்ரம் வேணால் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் பட்டிடர், ஷபாஸ் அகமது, புவனேஸ்வர், டாப்லி, தென் ஆகாஷ் தீப் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு விராட் கோலி, டு பிளசிஸ், தென் கிளாசனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வில் ஜாக்ஸ், மேக்ஸ்வெல், தென் நிதிஷ் ரெட்டி எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.